பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 16 முதல் 18 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 16வது அதிகாரத்திலே எருசலேமை மனைவியாகவும் தேவனை கணவனாகவும் சித்தரித்து ஒரு உருவகமாக வேதம் நமக்கு தருகிறது. இதே காரியங்கள் ஓசியா புஸ்தகத்திலும் நாம் பார்க்க முடியும். தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரமாக இருக்க ஆரம்பத்தில் எருசலேமில் எந்த இயற்கையான நன்மையும் இல்லை. ஆனால் தேவன் தமது அன்பினால் எருசலேமை உயர்த்தி கவனம் செலுத்தி அழகு மேன்மையும் நிறைந்த நகரமாக மாற்றினார். இருப்பினும் அவள் தன் கணவனுக்கு நன்றியற்றவளாய் உண்மையற்றவளாய் இருந்தது போல தன்னை கடந்து போகும் எல்லோரிடம் அவர் வேசித்தனம் பண்ணினதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. எருசலேம் ஆரம்பத்திலே எபிரேய மக்களால் அல்லாமல் கானானிய மக்களால் ஸ்தாபிக்கப்பட்டது. அதே போல் அங்கே எருசலேமை பரிசுத்த நகரமாக தேர்ந்தெடுத்து எபூசியரிடமிருந்து ஆண்டவராகிய தேவன் அங்கே தாவீதை கைப்பற்றும்படியாக செய்தார். அங்கே தாவீது அதை கைப்பற்றி அங்கே தமது கூடாரத்தை சீயோனிலே போட்டு தேவனை ஆராதித்து வந்ததை 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் கர்த்தரிடத்திலிருந்து எருசலேம் ஆசீர்வாதங்களையும் வெகுமதிகளையும் பெற்றது. அவருடைய பாதுகாப்பிலே முழு வளர்ச்சி அடைந்தது. ஆனாலும் அவருடைய அந்த பாதுகாப்பை உதறிவிட்டு ஆண்டவரை விட்டு விலகி போனதையும் வேதம் தெரிவிக்கிறது. எருசலேமை தேவனை நம்பாமல் தனது அழகிலும் செல்வத்திலும் நம்பிக்கை வைத்தது. கர்த்தரை விட்டு விலகி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவருக்கு உண்மையற்று இருந்ததினால் அங்கே அதனால் அவர்களான தேவ கோபாக்கினையை பெற்றுக்கொள்ளும்படியான காரியங்களை எல்லாம் நாம் இங்கே பார்க்க முடியும். எருசலேம் உருவான ஆதி காலங்களில் தேவனுடைய கரத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றிருந்தாலும் அதை மறந்து போனாள். கர்த்தர் எருசலேம் மீதும் இஸ்ரேல் வீட்டார் மீது அனைத்திலும் நியாயத்தீர்ப்பு செய்த பின் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைத்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய தேவனுடைய உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். சிலுவையிலே தம்மை தாமே தம்மை ஒப்பு கொடுத்து கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்து சிலுவையில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தையும் மரணத்தையும் இங்கே முன்னறிவிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். 17வது அதிகாரத்தில் 2 கழுகுகளும் ஒரு திராட்சை செடியும் உள்ள காரியத்தை ஆண்டவர் அங்கே தருகிறார். பெரிய சட்டைகளையும் நீளமான இறகுகளையும் உடையதும் பலவர்ணமான இறகுகளால் நிறைந்ததுமாகிய பெரிய கழுகு லீபோனிலிருந்து வந்து ஒரு கேதுரு நுனிக்கிளையை பிடித்து அதன் இளங்களில் உள்ள கொழுத்துக்களை கொய்து அது வர்த்தக தேசத்துக்கு கொண்டு போய் வர்த்தக நகரத்தில் வைத்தது என்று சொல்லி வேதவசனம் தெரிவிக்கிறது. தேவ செய்தியை பூமி மூலமாக இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பெரிய கழுகு என்பது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை குறிக்கிறது. லீபனோன் எருசலேமை குறிக்கிறது. பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டதான யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை இளம் கிளையுள்ள கொழுந்து குறிக்கிறது. அங்கே கொண்டல் காற்று என்று சொல்லப்படுகிறதான காரியம் பாபிலோனிய சேனையை குறிக்கிறது. அங்கே சிதேக்கியா ராஜா கர்த்தர் ஆணையிட்டு நேபுகாத்நேச்சரோடு கொண்டு இந்த உறவை முறித்ததினால் கைதியாக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே மரிப்பான் என்று சொல்லி வேதவசனம் எச்சரித்தது. அங்கே இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியா எனும் நுனி கிளையை தேவனாய் கர்த்தர் நாட்டுவார், பூமி எங்கும் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் என்பதையும் இந்த வேத பகுதி நமக்கு தெரிவிக்கிறது. தொடர்ந்து 18வது அதிகாரத்திலே பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்பதை ஆண்டவர் எச்சரிக்கிறார். தங்களுடைய முன்னோர்களின் பாவங்களினால் தாங்கள் தண்டிக்கப்படுவதாகவும் தேவன் நீதியுள்ளவரல்ல என்று யூதர்கள் நினைத்தார்கள். தங்களுடைய பாவங்கள் தங்கள் முன்னோர்களின் பாவங்களை விட கேடானவை என்று அவர்கள் உணர தவறிவிட்டார்கள். அவனவனுடைய வாழ்க்கைக்கு அவனவனே தேவனுக்கு உத்தரவாதியாக இருக்கிறான் என்றும் பாவத்தில் தொடர்ந்து வாழும் யாராயிருந்தாலும் பாவியில் மறித்து நித்திய நியாயத்தீர்ப்பு அனுபவித்து ஆக வேண்டும் என்ற அடிப்படை சத்தியத்தை இந்த அதிகாரம் நமக்கு தருகிறது. பெற்றோர்களின்
பாவங்கள் பிள்ளைகளிடத்தில் விசாரிக்கப்படும் என்பதை யாத்திராகம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலும் உபாகமம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலும் கூறப்பட்டிருக்கிறது. இங்கே பெற்றோரின் பாவங்களினால் பிள்ளைகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற இப்பாவங்களில் குறிப்பிடவில்லை என்று எசேக்கியா தெளிவாக்குகிறார். தங்களுடைய பாவங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நீதியுள்ள வாழ்க்கை வாழ மறுப்பதற்கும் அவரவர்களை கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்படித்தான் பாவத்தின் சம்பரம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவன் என்று சொல்லி ரோமர் 6:23 பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே நீதிமான் யார் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டளையின்படி நடந்து நியாயத்தை கைக்கொண்டு உண்மையாயிருப்பான அவன் நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவர் துன்மார்க்கன் செய்த எல்லா பாவங்களை விட்டு திரும்பி என் கட்டளைகளெல்லாம் கைக்கொண்டு நியாயத்தை நீதியும் செய்வானையால் பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஒரு மன்னிப்பை கொடுக்கிறதை குறித்தும் பார்க்கிறோம். மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். இந்த வசனங்களை தியானிக்க நம்ம வாழ்க்கையிலும் தேவ ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கும்படி, கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தலும்படி, கர்த்தர் இந்த நாளிலும் சர்வவல்லவர் நம்மோடு இருந்து நடத்தும்படியாக அவர் தான் அருள் செய்வாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.